Celebrity units இருக்குது satellite DNAன்றது into many categories இருக்குது மைக்ரோ சேட்டலைட் மினி சேட்டலைட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ்ன்றது வந்து நார்மலி நாட் கோட் எதுவும் கோட் பண்ணாது சீக்வன்ஸுங்கிறது நார்மலி எந்த ஒரு பொருளையும் கோட் பண்ணாது பட் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனம்ன்றது ஃபார்ம் பண்ணும் நெக்ஸ்ட் சீக்வன்ஸுன்றது வந்து ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் இது ஃபார்ம் பண்ணுறது வந்து பேஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டு இதுதான் வந்து ஃபார்ம் பண்ணுது அண்டு அதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுன்றது பேசிஸ் இதுதான் ஃபார்ம் பண்ணும் since the DNA form every tissue ஸோ டிஎன்ஏன்றது வந்து எவ்ரி டிஷ்யூலையும் இருக்காது பிளட்டு ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்கின்னு போனு சலைவா நெக்ஸ்ட் அது நம்ம ரத்தத்தில் ஹேரில் தலைமுடியில் அதாவது ஸ்கின்னு நம்ம தோலில் போனில் நெக்ஸ்ட்டு எலும்பு போன் அப்புறமா அந்த எச்சையில் நெக்ஸ்ட் எல்லாம் from individual show the same degree of polymorphism is becomes very useful. ஸோ இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் அப்ளிகேஷன் வேறு ஒருத்தவங்க நம்ம இதுன்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபர்தர் பாலிமார்பிசம்ன்றது வந்து இன்ஹெரிட்டபிள் ஸோ இது வந்து பாலிமார்பிசம்ன்றது வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில்ட்ரன் வருது ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக பேரண்ட் டெஸ்டிங் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி இது என் குழந்தை தானா இல்லை இது என் குழந்தை இல்லைன்ற மாதிரி பேரண்ட் டெஸ்டிங் பாலிமார்பிசம்ன்றது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் பாலிமார்பிசம் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ்ன்றது பேஸ் ஜெனட்டிக் மேப்பை வச்சு கண்டுபிடிக்குது அண்ட் ஹியூமன் ஜீனோம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆஸ் வெல் அஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஹியூமன் ஜீனோமோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வச்சு நம்ம வந்து பாலிமார்பிசம் டிஎன்ஏ சீக்வன்ஸ்ன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ பாலிமார்பிசம் டிஎன்ஏ சீக்வன்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணால் ஜெனட்டிக் மேப் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் as well as DNA finger printing இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த பேஸில் தான் டிஎன்ஏ பாலிமார்பிசம் சீக்வன்ஸ்ன்றது ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நம்ம வந்து டிஎன்ஏ பாலிமார்பிசம்ன்றது வந்து மீன் வந்து ரொம்ப சிம்பிள் டேர்ம் தான் பாலிமார்பிசம்னா வந்து வேரியேஷன் அட் ஜெனட்டிக் லெவலில் வேரியேஷன் இருக்கும் அதுதான் வந்து பாலிமார்பிசம் அண்ட் அரைஸ் டியூ டு மியூட்டேஷன் இது எதனால் அரைஸ் டியூ டு மியூட்டேஷன்ன்றது வந்து இதில் வந்து வரும் அரைஸ் டியூ டு மியூட்டேஷன் பாலிமார்பிசம்ன்றது வந்து நமக்கு வந்து மியூட்டேஷன்ன்றது வந்து வர வைக்கும் நெக்ஸ்ட் நியூ மியூட்டேஷன்ன்றது வந்து அரைஸ் ஆகுது வந்து மெனி அரைஸ் இண்டிவிஜுவல்ன்றது வந்து டொமேட்டிக் செல் மூலியமாகவோ இல்லைனா வந்து ஜெர்ம் செல் வந்து ஜெனரேட் ஆகுது கேம்பிள் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனைசம்ஸு அந்த இதில் வந்து நியூ மியூட்டேஷன்ன்றது நடக்கும் அப்படின்னா ஸோ ஜெர்ம் செல் மியூட்டேஷன்ன்றது வந்து அது சீரியஸ் கிடையாது இம்பேக்ட் அதாவது இண்டிவிஜுவல்ஸ் எபிள் டு ஆஃப்ஸ்ப்ரிங்கிறது வந்து ஹூ ட்ரான்ஸ்மிட் டு மியூட்டேட் ஸோ அவங்க வந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து அவங்க தான் வந்து மியூட்டேட் பண்ணி அவங்க வந்து அனுப்புகிறாங்க நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ரெண்டாவது அதர் மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்றது வந்து அந்தளவுக்கு ஒன்றையும் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இது வந்து செக்ஸ் ரிப்ரடக்ஷன் ஸோ இது அந்தளவுக்கு ஒன்றையும் சீரியஸ் கிடையாது வந்து allelic sequence variation is traditionally described DNA polymorphism is one of the variant allele. The locus of the human population is frequency is greater than 0.01. So allelic sequence allelic sequence variation வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண டிஎன்ஏ பாலிமார்பிசம்ன்றது வந்து இது மோர் தென் ஒன் வேரியண்ட் அடியில் இருக்கும் 0.01 அதாவது ஒன் வேரியண்ட் மோர் தென் ஒன் வேரியண்ட் ஸோ இந்த லோக்கஸ்னால் வந்து அது இருக்கிற இடம் அந்த லோக்கஸ் அந்த அடியில் இருக்க அந்த லோக்கஸில் வந்து ஹியூமன் பாப்புலேஷனோட ஃப்ரீக்வன்சின்றது வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது அப்படின்றாங்க ஹியூமனோட பாப்புலேஷனில் சிம்பிள் டேர்மாக சொன்னால் இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன்றது வந்து சிம்பிள் டேர்ம் இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் அப்சர்வ் பாப்புலேஷன்றது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரெஃபர் டு அஸ் டிஎன்ஏ பாலிமரைசேஷன் ஸோ பாப்புலேஷன் ஹையர் ஃப்ரீக்வன்சின்றதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஎன்ஏ பாலிமார்பிசம்ன்றது சொல்கிறோம் இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன்றதை அப்சர்வ் பண்ணுற பாப்புலேஷன் அது ஹை ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் அது டிஎன்ஏ பாலிமார்பிசம் சொல்கிறோம் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்ச் வேரியேஷன்றது வந்து நான் கோடிங் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பட் ஹையர் ஆஸ் மியூட்டேஷன் in this sequence not may any immediate effect impact individual in reproductive ability
ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வேரியேஷன் இந்த மாதிரி வேரியேஷன்னால இந்த நான் கோடிங் டிஎன்ஏ சீக்வன்ஸில் வேரியேஷன்னால ஹையராக இதில் வந்து மியூட்டேஷன் நடந்ததுனாலும் நம்மளுக்கு இமீடியட்டாக எஃபெக்ட்ன்றது வந்து நமக்கு நடக்காது. அட் த சேம் டைம் இண்டிவிஜுவலோட ரீப்ரேசபிலிட்டி பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றாங்க. மியூட்டேஷன்ன்றது இப்போ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன்றது வந்து இது பேஸ் ஆஃப் வேரியபிலிட்டி அண்ட் பாலிமார்பிசம் ரெண்டுத்தையும் பேஸாக வச்சு தான் வந்து இந்த மியூட்டேஷன்றது வந்து ஜென்ரேஷன்றது ஃபார்ம் ஆகுது வருது. ஸோ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிமார்பிசம்ன்றது வந்து சிங்கிள் நியூக்ளியோடைடு சேஞ்ச் ஆகி வெரி லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் சேஞ்சஸ்ன்றது நடக்கும். எவல்யூஷன்ன்றது வந்து ஸ்பீசியேஷன். ஸோ சர்ச் பாலிமார்பிசம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். இதை வந்து நம்ம முடியும். நெக்ஸ்ட்டு டெக்னிக் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிறது இனிஷியலாக டெவலப் பண்ணது யாருன்னா அலிஸ் ஜெஃப்ரீஸ். ஸோ இதை யூஸ் பண்ணது வந்து இவர் தான் யூஸ் பண்ண சேட்டலைட் டிஎன்ஏ வந்து ப்ரோபா அண்ட் ஷோ வெரி ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம்ன்றது இது வந்து காட்டுது அப்படின்றாங்க. இது வாஸ் கால்டு அது பேர் என்ன வெனியரபிள் நம்பர் ஆஃப் டென்டிம் ரிப்பீட்ஸ் பிஎன்டிஆர். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஏர்லாம் நம்மளால் வந்து இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் சீக்கிரமே யூஸ் பண்ண முடியும் ஏரியாவில். அண்ட் சவுதர்ன் பார்ட் ஹைப்ரிடைசேஷன் ரேடியோ லேபிள்டு இந்த விஎன்டிஆர் ப்ரோப்ன்றது இட் இன்க்ளூட்ஸ். இதில் என்ன பண்ணணும்னா ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ, நெக்ஸ்ட் டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ பை ரெஸ்ட்ரிக்ஷன். எல்லாம் பேசணும்னா டைஜஷன் அதை ரெசிஸ்டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செப்பரேட் பண்ணுறோம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை எலக்ட்ரோ ப்ரோசஸ் பண்ணோம். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பால்டிங் செப்பரேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டுன்றது சிந்தட்டிக் மெம்பரைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு சர்ச் நைட்ரோசெல்லுலோஸ் ஆர் நைலான். நைட்ரோசெல்லுலோஸ் ஆர் நைலானை வச்சு நம்ம வந்து அந்த சிந்தட்டிக் மெம்பரைனை வந்து செப்பரேட் பண்ணுறோம். இதான் ட்ரான்ஸ்ஃபரிங் அதாவது பால்டிங். நெக்ஸ்ட் ஹைப்ரிடைசேஷன்னா வந்து அதை லேபிள் பண்ணுறோம் யூஸிங் விஎன்டிஆர் ப்ரோப் வச்சு அதுக்கு வந்து லேபிள் பண்ணுறோம் ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட்டு டிடெக்ஷன்னா ஹைப்ரிடைஸ் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து VNTR long class satellite DNA referred to as mini satellite. ஸோ VNTRன்றது வந்து ஒரு சேட்டலைட் டிஎன்ஏ. இதை நம்ம வந்து மினி சேட்டலைட்னு சொல்கிறோம். ஸ்மால் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆர் அரேஞ்ச் டெம்டிஎம்டி மெனி காப்பி நம்பர். ஸோ ஸ்மால் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கனால அது வந்து மெனி காப்பி நம்பர்ன்றது இருக்கும். அந்த காப்பி நம்பர் வேரிஸ் ஃப்ரம் குரோமோசோம் டு குரோமோசோம் இன் அன் இண்டிவிஜுவல். ஸோ காப்பி நம்பர்ன்றது வந்து வேரி ஆகும் குரோமோசோம்லேருந்து குரோமோசோம் அண்டு இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே இந்த குரோமோசோம் டு குரோமோசோம்ன்றது இந்த காப்பி நம்பர்ன்றது வேறையாக தான் இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் ரிப்பீட் ஷோ வாஸ் வெரி ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரிப்பீட் ஆகுதுன்றது வந்து வெரி ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசமாக இருக்கும். அண்ட் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து சைஸ் ஆஃப் விஎன்டிஆர்ன்றது வந்து 0.1லேருந்து 20 KB வரைக்கும் இருக்கும் நமக்கு விஎன்டிஆர் அதோட சைஸுன்றது. இந்த ஆஃப்டர் ஹைப்ரிடைசேஷனுக்கு அப்புறம் விஎன்டிஆர் ப்ரோப்ன்றது வந்து ஆட்டோ கிராம் பண்ணும். ஆட்டோ கிராம்ன்றது கியூஸ் மெனி பேண்ட்ஸ் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். திஸ் பேண்டுன்றது கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டிஎன்ஏ அந்த இண்டிவிஜுவலோட டிஎன்ஏல இருக்க அந்த கேரக்டரிஸ்டிக் பேட்டர்னை அந்த பேண்டு காட்டும். டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் in your population except in case of monozygotic beings. Monozygotic beings-லாம் ஒரு ஜைகோட்லேருந்து ரெண்டு பேபிஸ் அதுதான் மோனோசைகோடிக் ட்வின்ஸ். அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க இந்த பேண்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்சிட்டிவ் இந்த டெக்னிக்குன்றது வந்து இன்க்ரீஸ்டு யூஸ்டு பை பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் PCR. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டெக்னிக்கும். இதை வந்து இன்க்ரீஸ் யூஸ் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் PCRன்றதை வச்சு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த சென்சிட்டிவ் இந்த சென்சிட்டிவான இந்த டெக்னிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து யூஸ்டு பை பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் PCR. கன்சிடர் டிஎன்ஏன்றது வந்து சிங்கிள் செல் எனாஃப் பர்ஃபார்ம் தி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அனலைசிஸ். ஸோ
ஸோ டிஎன்ஏன்றது வந்து ஒரு சிங்கிள் செல்.